இந்த ஆட்டுக்கு தாங்க என்னோட அடுத்த பிளான் இருக்கு. பரல் என்எல்எம் ஸ்கீம் மூலியமா அப்ரோச் பண்ணிட்டு இருக்கேன். பரல் போட்டேன்னா இன்னும் ஒரு 1/2 ஏக்கரையுமே பட்டையில அந்த ஸ்கீம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க தெளிவா. ஓகேங்க. என்எல்எம் ஸ்கீம் வந்து மோடி மூலியமா கவர்மெண்ட்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வருதுங்க. அந்த ஸ்கீமில் வந்து நம்ம காட்டு பத்திரம் தேவை. நம்ம யார் பேரில் இருக்கோ அவங்க தேவை. அவங்களோட ஏஜ் ஃபேக்டரும் முக்கியம். வயசானவங்க பேரில் இருந்தால் அது கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம். அப்பா பேரில் இருந்தால் கஷ்டம். நம்ம பேரில் இல்லை வயசு கம்மியாக இருக்கவங்க யார் பேரில் 40-50 வயசில் இருந்தால் கொஞ்சம் ஓகே. லேடிஸ் பேரில் கார்டு இருந்தால் ஈஸியாக கிடைக்கும். அவங்க சுய தொழில் மாதிரி அவங்களுக்கு அது என்னன்னா அந்த ஸ்கீம் என்னன்னா 50% வந்து மானியம் சொல்றாங்க. எனக்கு அந்த அளவு நான் இன்னும் கேட்கல. 50% மானியம் சொல்றாங்க. உதாரணத்துக்கு 10 லட்சம் கிடைச்சிச்சுன்னா 5 லட்சம் மானியத்துல போயிடும். மிச்சம் 5 லட்சத்தை நம்ம மாசம் கட்டுற மாதிரி வரும். வட்டி இல்லாம நினைக்கிற வட்டி இல்லாம கட்டுற மாதிரி வரும். அந்த ஆட்டு பண்ண ஸ்டார்ட் பண்றதுக்கா இல்ல ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கவங்களுக்கா? ஆட்டு பண்ண ஸ்டார்ட் பண்றவங்களும் பண்ணலாம். இப்ப நான் ஏற்கனவே பண்றேன், நானும் பண்ணலாம். ஃபீல்டுக்கு வருவாங்க, எக்ஸாமின் பண்ணுவாங்க. என்ன ஆடு இருக்குது, தீவனம் இருக்கா, இடம் இருக்கா, எப்படி என்ன எக்ஸாமின் பண்ணிட்டு தான் அப்ரூவ் பண்ணுவாங்க. பேட்சை தான் பணம் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ எதுக்கு வாங்குறேன், ஷெட்டு போட வாங்குறேன். இப்போ எதுக்கு காசு கேட்குற, ஆடு வாங்குறேன். ஆல்ரெடி இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஆல்ரெடி இதே மாதிரி இருந்து நான் வித்துட்டு இருக்கேன், எனக்கு லாபம் இருக்குது, நான் என்ன எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன்னு சொன்னால் எனக்கு தாராளமாக கொடுப்பாங்க. தீவனமும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பரல் போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்குங்க. ஸோ ஆடில் தான் நான் கான்செப்ட் பண்ணலாங்க. ஏன்னா ஆட்டில் நோய் மேலாண்மை கம்மி. இதில் ரொம்ப டிமாண்ட் இருக்குது. கோழி மாதிரியே டிமாண்ட் இருக்குது ஆட்டுக்கும். கறி பர்பஸ் தான் டிமாண்ட் இருக்குது. எண்டில் கறி தான். நம்ம என்ன ப்ரீடு குவாலிட்டி, எவ்வளோ ப்ரீடு பெரிய ஆடாலும் கடைசி வந்து கறி தான். 450 ரூபா கிலோ. கறிக்காரங்க வந்தாங்கன்னா 350 ரூபாய்க்கு தான் எடுப்பாங்க. நம்ம விற்றாலும் வெளியே விற்றா 450 ரூபாய்க்கு கொடுக்கலாம். அவ்வளோதான் மேக்ஸிமம் போகும்.